பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கணவரினுடைய சிலையை கட்டிப்படுத்து கண்ணீர் வடித்து அழுதுருக்காங்க. உணர்ச்சியில் தேமுதிக தொண்டர்கள் இருக்கிறாங்க. தேமுதிக கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றோட ஒரு வருடம் ஆகுது. இதை முன்னிட்டு தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. முதலில் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததுனால தடையை மீறி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களினுடைய தலைமையில் தேமுதிகவினர் அமைதி பேரணி நடத்தினாங்க. பின்னர் தேமுதிகவினர் கேப்டன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அப்போது பிரேமலதா கேப்டன் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அங்குள்ள கேப்டன் சிலையை கட்டிப்பிடித்து பிரேமலதா விஜயகாந்த் அழுதிருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது அங்கிருந்த தொண்டர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணீர் மல்க தன் கணவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. என்னடா இது ஒரு வருடம் ஆகிருச்சா அப்படின்னு நம்மளே நினைக்கக்கூடிய வகையில் இப்போ இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னதான் நம்ம நாட்கள் கடந்தாலும் கூட நம்மை விட்டு அவர் பிரிந்ததை நம்மளால் மறக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மனம் கொண்ட மாபெரும் மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும். அவரை பிரிஞ்சு வாழ்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு சோகமாக தான் அவருடைய தொண்டர்களுக்கு இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் எதற்காக இவ்வளவு கொண்டாடப்படுறாரு? தமிழர்கள் மனதை வென்ற தலைவன் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. அது என்னன்னு இன்னொரு புறம் செய்தியாக பரவி வந்துட்டுருக்கு. ஒருவரினுடைய மறைவுக்கு பிறகு ரசிகர்கள் அவரை மிகப்பெரிய அளவில் பெரிதாக கொண்டாடி வராங்க அப்படின்னா நிச்சயமாக அது கேப்டன் அவர்களை தான். 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் கூட அவரை பற்றி தேடி தேடி படிக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் விஜயகாந்த் குறித்த வீடியோக்களை தேடி தேடி பார்க்குறாங்க. அவரோட பணியாற்றிய திரைக்கலைஞர்களோ திரைப்பணியாளர்களோ அவரை பற்றி நினைவு கூறும்போது சிலிர்த்து போகிறாங்க. அதற்கு காரணம் அவருடைய உதவும் குணம்தான். உதவி அப்படின்னா சாதாரணமாக கிடையாது. திரையுலக வாழ்க்கையில் மொத்தம் 54 இயக்குநர்களை அறிமுகம் செய்திருக்கிறாரு. திரைப்பட கல்லூரி மாணவர்களை ஊமை விழிகள், அதே போல் அரவிந்த் ராஜ், கேப்டன் பிரபாகரன், RK செல்வமணின்னு தொடங்கி இந்த பட்டியல் வல்லரசு மகாராஜன் வரை நீள்கிறது. வேற எந்த ஸ்டாரும் இவரை போல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு செலவு வச்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார். ஒரு படத்தை ஒத்துக்கிட்டாருன்னா இயக்குனர் சொல்வதை மீறாமல் செய்து முடிப்பாரா? ஏன் எதற்கு அப்படின்ற கேள்வியை எழுப்பவே மாட்டாரா? விஜயகாந்தின் இந்த அணுகுமுறை படத்தை வெற்றி பெற செஞ்சிருக்கு அப்படின்ற பொறுப்பையும் முனைப்பையும் இயக்குநர்களுக்கு கொடுத்துருக்கு. அதிரடியான சண்டை காட்சிகளும் அனல் பறக்கும் அரசியல் வசனங்களும் தான் விஜயகாந்த் படங்களுடைய ஸ்பெஷல். ஆக்ஷன் சீன்களில் அனல் தெரிக்கும், பொறி பறக்கும். பரபரப்பான சண்டை காட்சிகளில் ரியலாக இருப்பதற்காக எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயங்காதவர். அதனால தான் அதிரடி ஆக்ஷன் படங்களை உருவாக்கும் கலைஞர்களின் முதல் தேர்வாக விஜயகாந்த் இருந்திருக்கிறாரு. எவ்வளவு ரிஸ்கான காட்சிகளாக இருந்தாலும் அவரே தான் நடிப்பாராம். 2 போட சொன்னால் 2 போடுறவரும் மனிதர் தானே, அவருக்கு ஒன்றும் ஆகாதா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்பாராம். மாநகர காவல், வல்லரசு வாஞ்சிநாதன், அலெக்சாண்டர், உளவுத்துறை அப்படின்னும் மிடுக்கான காவல்துறை அதிகாரியாக கேப்டன் திரையில் தோன்றும் போதெல்லாம் வியந்து போயிருப்பாங்க ரசிகர்கள். தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் காதல் இருந்திருக்கு, அன்பை புழிஞ்சிருக்கிறாரு. மக்களினுடைய மனதை வென்றிருக்கிற ஒரே தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரங்களுக்கு வண்டி கட்டி கொண்டு குடும்பமாக வந்ததாக சொல்கிறாங்க. உடன் பிறந்த சகோதரனைப் போலவே இருக்கக்கூடிய விஜயகாந்தின் தோற்றம் அவரை மக்களின் மனதுக்கு மிகவும் நெருக்கமாக்கியிருக்கு. அதனால் தான் விஜயகாந்தின் படத்தை பார்க்க மிகப்பெரிய அளவில் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் விஜயகாந்தை தங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதிருக்கு. அவருடைய இறுதி ஊர்வலத்தின் அலைகடலென திரண்ட மக்கள் கூட்டம்தான் சாட்சி அப்படின்னு சொல்லி வராங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்ம சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.